Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல எள் உருண்டை எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். பொதுவாவே எள் ஹேர் growthக்கு போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கூலுக்கு வந்து இது ஒரு ஸ்நாக்கா கொடுத்து விடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நிலக்கடலை ஒரு கப்ல எடுத்துர்க்கேன். 100 கிராம் அளவு அது. 100 கிராம் நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதை சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல 100 கிராம் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்ச எள். நம்ம கடையில் வாங்குற எள்ல தூசு குப்பையெல்லாம் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி தான் இதில் யூஸ் பண்ணணும். 100 கிராம் எள் எடுத்துக்கோங்க. எள் பொரியிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நம்ம வந்து எள்ளை நல்லா வறுக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 to 5 மினிட்ஸில் எள் வந்து நல்லாவே வந்து பொரிஞ்சிரும். பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். எள் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அரோமா வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. எள் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எள் 100 கிராம் அப்படின்னா வெல்லம் வந்து 200 கிராம் எடுக்கணும். இப்போ எள்ளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, தருன்னு தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கும் போது எள்ளில் இருக்கிற ஆயில் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த எள்ளு மாவில் டேஸ்ட் போயிடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி பருன்னு போட்டால் கீழே விழுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுருங்க அரைச்சது. அடுத்து நிலக்கடலையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இதுவும் அரைச்ச நிலக்கடலையும் நீங்கள் அந்த பவுல்லையே சேர்த்திக்கலாம். எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட துருவன வெல்லம் 200 கிராம் இருக்குல்ல, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் எள்ளுக்கு 2 கப் துருவன வெல்லம் சேர்த்தணும். வெல்லம் சேர்த்துனதும் கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எள்ளும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் நம்ம இதையே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றி விட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பட் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே உருண்டை உடஞ்சிரும். ஸோ அப்படி உடையாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். அப்படியே கொதிக்காமல் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச மிக்சரில் ஊற்றி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் கொதிக்காமல் நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும், எண்ணெய் வாசம் அடிக்கும். ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ உருண்டை பிடிச்சா உருண்டை நல்லா வரும். உருண்டை அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டு செஞ்சிங்க அப்படின்னா உருண்டை அழகாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா support my channel, subscribe my channel. Thank you friends.